சிவகங்கையில் வாலிபர் தலை துண்டித்து படுகொலை. கொலையாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். நடந்தது என்ன? மதுரை மாடக்குளம் அஞ்சல் தானதவம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஐயனன். இவருக்கு 3 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். ஐயனன் தனது குடும்பத்தினருடன் சிவகங்கை மாவட்டம் பாசிங்கபுரம் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டு காதணி விழாவிற்கு சென்றுள்ளார். விழா முடிந்து குடும்பத்தினர் ஊருக்கு புறப்பட்டனர். அப்போது ஐயண்ணனின் 2வது மகன் ஜெயகணேசன் மற்றும் அவரது தம்பி ஆதி கருணாகரன் இருவரும் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் தனியாக புறப்பட்டு சென்றுள்ளனர். கொந்தகை கம்மாய் அருகே உள்ள காலி இடத்தை கடந்தபோது மர்ம கும்பல் ஒன்று ஜெயகணேசனை வழிமறித்து கழுத்தை அறுத்து தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கீழடி காவல்துறையினர் ஜெயகணேசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட எஸ்பி சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஜெயகணேசனின் உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை எதிரே உள்ள பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை பெறமாட்டோம் என உறவினர்கள் தொடர்ந்து போராடி வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது.